ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. சிஎஸ்கே பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து ஃபிளமிங் விலகி இருக்கிறார். இந்த நிலையில விளையாட்டு செய்தியாளர் திரு பாலாஜி நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் பாலாஜி, இது தொடர்பான உங்களுடைய முழு தகவல்களையும் சொல்லலாம். வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில ஒரு லெகசி முடிவுக்கு வந்திருக்கு, அதாவது கோச்சிங் லெகசி முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் சென்னை அணிக்கு பயிற்சியாளரா ஸ்டீஃபன் ஃபிளமிங் இருந்தாரு. ஸ்டீஃபன் ஃபிளமிங் பார்த்தோம்னா நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு அருமையான ஒரு கிரிக்கெட் வீரர். அவர் ஆரம்ப கட்ட ஐபிஎல் போட்டிகள்ல சென்னை அணியில ஒரு வீரராக தான் இருந்தாரு. அதன் பிறகு அவர் பயிற்சியாளராகவும் பரிணமிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறப்பான ஒரு டோனி ஃபிளமிங் அந்த கூட்டணியே ஒரு சிறப்பான ஒரு கோச்சிங் அண்ட் கேப்டன்சி கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 முறை ஐபிஎல் கோப்பை டோனி அண்ட் ஃபிளமிங் இந்த கூட்டணி வச்சிருக்காங்க. மத்த எந்த பயிற்சியாளரும் மத்த எந்த டீமும் இது மாதிரி ஒரு பேர்ல அதிக முறை கப் அடிச்சதில்ல. அப்படிப்பட்ட ஒரு ஃபிளமிங் இப்போ ஒரு 18 ஆண்டுகள் கழித்து நான் பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகிறேன். அதாவது சிஎஸ்கே நிர்வாகமும் ஸ்டீஃபன் ஃபிளமிங் மியூச்சுவலா ஒரு பார்ட்டது 2 பேருமே ஒரு ஒத்த முடிவு எடுத்து அணியிலிருந்து விலகிறதா அவர் முடிவு இப்ப அறிவிச்சிருக்காரு. கடந்த 3 சீசன்களை பார்த்தோம்னா கடைசியா 2023ஆம் ஆண்டு சென்னை அணி தோனி தலைமையில ஸ்டீஃபன் ஃபிளமிங் கோச்சிங்ல கப் அடிச்சாங்க. அதற்கு பிறகு சென்னை அணியால கப் அடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 சீசன் ஆயிருச்சு. இந்த 3 சீசன்லயும் சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு பெருசா சொல்லிக் கொள்ளும்படி அளவுக்கு இல்ல. அதாவது ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷன் அளவு சென்னை அணி பூர்த்தி செய்யல அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஃபிளமிங் மேலையும் குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. அதாவது ஃபிளமிங் ஒரு ஓல்டு ஐடியாலஜி இன்னும் பின்பற்றிட்டு இருக்காரு. அதாவது 2008 2010 அந்த காலகட்டங்கள்ல அணி எப்படி இருக்கணும், அணியை எப்படி கட்டமைக்கணும், அதே ஐடியாலஜி இப்ப 2026ஆம் ஆண்டு பல்வேறு ஐபிஎல்ல பல்வேறு விதிகள் மாற்றம் வந்தது பிறகும் அந்த பழைய ஐடியாலஜியை அவர் பின்பற்றாங்க. அவர் மேல ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. அது வெளிப்படையாவே ரசிகர்கள் சமூக வலைதளங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் ஃபிளமிங் மேல தொடர்ச்சி அவரோட ஒப்பீனியன் டாக்ஸ் கொஞ்சம் இப்ப இருக்கிறதுக்கு சூட்டா இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து முன் வச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சிறப்பான அணி தேர்வு இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு நிலையான அணியை அடிக்கடி மாத்திட்டு அந்த மாதிரி ஒரு சில விமர்சனங்கள் அவர் மேல முன்வைக்கப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பயிற்சியாளர் பதவியில விலகிறதா ஃபிளமிங் அறிவிச்சிருக்காரு. குறிப்பா அவரோட சிஎஸ்கே பயணத்தை பார்த்தோம்னா 2008ல ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கு ஒரு வீரரா இன்ட்ரோ கொடுக்கிறாரு. 2009ல தலைமை பயிற்சியாளரா பொறுப்பேற்றுக்கிறாரு. தொடர்ச்சி அது பார்த்தோம்னா 2016 வரைக்கும் தலைமை பயிற்சியாளராக இருக்காரு. 2 ஆண்டுகள் சிஎஸ்கே அணி விளையாடல. திரும்பி 2018 சென்னை அணி கம்பேக் கொடுத்துச்சு. கம்பேக் கொடுத்து அந்த சீசன் சென்னை அணி கப்பும் அடிப்பாங்க. அந்த சீசன்லயும் பயிற்சியாளராக ஃபிளமிங் தான் இருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல தான் தற்போது ஒரு 18 வருஷம் கழிச்சு தன்னோட கோச்சிங் இதுல இருந்து விலகிறதா அறிவிச்சிருக்காரு. இப்ப சிஎஸ்கே அணிக்கு பார்த்தோம்னா மைக்கேசி இருக்காரு. டோனி அடுத்த சீசன் எப்படி விளையாட போறாரா, பிளேயரா விளையாட போறாரா, இல்ல அவரும் ஃபிட் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு பல்வேறு கேள்விகளும் இவங்களுக்கு இந்த இவரோட ஃபிளமிங்கோட விலகல் வழிவகுத்திருக்கு. ஒருவேளை டோனி பயிற்சியெல்லாம் வரலாமான்னு பார்த்தா அதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் டோனியை ஒரு மேக்சிமம் ஒரு மென்டார் ரோல்ல தான் சென்னை அணி ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இவரோட ரெக்கார்ட் பார்த்தோம்னா 5 முறை சிஎஸ்கே அணிக்கு கோச்சா கப் அடிச்சு கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம 2 முறை சாம்பியன்ஸ் லீக் அந்த கோப்பையும் வாங்கி கொடுத்திருக்காரு. 12 முறை பிளே ஆஃப் போயிருக்கு. அதுக்கும் ஃபிளமிங் ஒரு காரணம். அதுல 10 ஃபைனல் சிஎஸ்கே போயிருக்கு. அதுக்கும் ஒரு ஃபிளமிங் காரணம். ஸோ உச்சபட்ச இது அப்படின்னு சொல்லலாம் ஒரு கோச்ல. இது மட்டும் இல்லாம சிஎஸ்கே அணியோட மற்ற லீக் போட்டிகளுக்கும் அவர் கேப்டனா கோச்சா செயல்பட்டு இருக்காரு. அந்த கோச்ல பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய அளவுக்கு ரெக்கார்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு காரணம் என்ன சொல்லலாம்னா டோனி அண்ட் ஃபிளமிங் இந்த பேர் தான் ஒரு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பேர் அப்படின்னு சொல்லலாம். டோனி இல்லாம ஃபிளமிங் மற்ற இடங்கள்ல மற்ற கேப்டன்ஸ் வச்சு பெருசா சாதிக்கிற அதையும் நம்ம இங்க சுட்டி கட்டணும். ஒரு லெகசி ஒரு எரா சிஎஸ்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20.